பிரியாஸ் கிச்சன். ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 150 கிராம் ரவை, 150 கிராம் அரிசி மாவு, 150 கிராம் மைதா, கடுகு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணது, 2 பெரிய பச்சை மிளகாவை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 இன்ச்சு இஞ்சி பொடியாக கட் பண்ணது. உங்களுக்கு வேணும்னா துருவிக்கோங்க. ஒரு பவுலில் ரவையை போட்டுக்கலாம். அரிசி மாவு, மைதா மாவு 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் தோசை மாவு பதத்துக்கு விட கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிருக்கேன். ஏன்னா நம்ம ரவை போட்டிருக்கோம். ரவை வந்து கொஞ்சம் ஊறுச்சுன்னா கொஞ்சம் கட்டியாகிடும் மாவு. ஒரு 15 நிமிஷம் இப்போ நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். கடாய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரவை நல்லா 15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். சீரகம், மிளகு, கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப வதக்கிக்க வேண்டாம். கொஞ்சம் பச்சையாகவே இருக்கிற மாதிரி இருந்தால் தோசை சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நான் வெங்காயத்தை 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ரவை வந்து நல்லா 15 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டிருக்கேன். இப்போது மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம மாவு கரைக்கணுமே. இதுக்கு தோசை பதத்துக்கெல்லாம் நம்ம கரைக்கக்கூடாது. நல்லா தண்ணியாக இருக்கணும். பாருங்கள், நான் எடுத்து ஊற்றுறேன் எப்படி போகுது பாருங்கள். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். நம்ம எடுத்து கரண்டி வச்சு தேய்க்கக்கூடாது. அப்படி இப்படி ஊற்றி விட்டுடணும். இப்போ நம்ம எண்ணெய் மேலே விட்டுக்கலாம். நான்ஸ்டிக் தவாங்கிறதுனால சைடில் விட வேணாம், மேலே மட்டும் விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் கரண்டி வச்சு கீழே தேய்க்கல. அப்படியே கரண்டியை எடுத்து ஊற்றுனதுனால எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். தோசை ஒரு பக்கம் வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். தோசை இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ரவா தோசை. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்ட்டாகவும், ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவும் செய்யக்கூடிய தோசை இது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா செல்வ பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.